உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம மொபைல் ஃபோனை நம்மளோட பைக் மொபைல் ஹோல்டரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு? அதுக்கு ரீசன் என்னென்னு தெரியுமா? நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமராவோட சென்சாருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் காம்பனன்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இமேஜை வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்காக. அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுக்காகனா, நம்ம மொபைலில் வந்து கேமரா எடுக்க சொல்ல ஷேக் பண்ணி எடுப்போம். அப்போ என்ன ஆகுனா, அது உள்ளே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டு வரும். அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இமேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சென்சார். ஓகேங்களா? இப்போது உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் மொபைல் ஹோல்டரில் வச்சுட்டு ட்ரைவ் பண்ண சொல்ல ரோடு பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ அந்த மேடு பள்ளமாக ஆக சொல்ல என்ன ஆகுனா, போயிட்டு வரும்போது மொபைல் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுன்னா, அந்த இமேஜை வந்து இல்லை இமேஜ் ஆர் வீடியோவை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்லினா ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டெபிலைஸ் ப்ராசஸ் பண்ண சொல்ல வந்து சம் யூசருக்கு வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் போகலாம், இல்லைனா வந்து உள்ளே வந்து ஹார்ட்வேர் டேமேஜ் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மொபைல் வந்து மொபைல் ஹோல்டரில் வச்சுட்டு மேடும் பள்ளமாக இருக்கிற ரோடில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பை.